எக்ஸ்கியூஸ் மீ, எத்தனை முறை பார்த்தாலும் ஒரே வெயிட் தான். வேணாங்க, இந்த மிஷின்ல ஏறாதீங்க. ஏறாம எப்படி வெயிட் பாக்குறது? இதுல ஏறுனா வெயிட் வராது. வேற என்ன வரும்? அது உங்களுக்கு தேவையில்லாதது. உங்களுக்கு தேவையில்லாதது. எனக்கு தேவையில்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்லைங்க, அந்த உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு தேவையில்லாதது அது. அப்போ உங்களுக்கு மட்டும் தேவையா? தேவைதான், ஆனா இப்ப இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறம் தேவைப்படலாம். எனக்கு இப்பவே தேவை. நோ. எஸ். இந்த மிஷினை பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதுனால தான் இந்த மிஷினையே தேடி வந்திருக்கேன். தெரியுமா? தெரிஞ்சுமா? ஆமா, இது உங்களுக்கு? எனக்கு இல்ல, என்ன கட்டிக்க போறவன் கேக்குறான். கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஓகே சொல்லிட்டேன். ஓகே, அது தப்புங்க. இதுல என்ன தப்பு? கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா தப்பு. ஒரு தப்பு இல்ல, போயா. நோ, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். வேண்டாம். யோ, மென்டலாயா நீ? நகரியா? வெயிட், நான் போன அப்புறம் போட்டுக்கோங்க. கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள பொண்ணோட ஹைட் வெயிட் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க, கீழ்பாக்கத்துல இருந்து வேன் அனுப்புறேன். ஒருவேளை நமக்கு மட்டும்தான் இப்படி வருதோ? சார், தப்பா நினைச்சுக்கலனா இந்த வெயிட் மெஷின்ல உங்க வெயிட் பார்க்கலாமா? என்ன கிண்டல் பண்றதுக்கு இல்ல, ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் ப்ளீஸ். வா. வா. என்னையா சார், நான் 3 தடவை ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு தடவைக்கும் 1 தான் கிடைச்சது. ஆனா நீங்க ஒரு தடவை வரனதுக்கு 10 கிடைச்சிருக்கு சார். என்ன உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஐயோ சார், ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ். அங்க பாருங்க, இங்க பாருங்க, இது பாருங்க. ஆமா, கேமரா சார். ஜஸ்ட் ஃபார் ஃபன். சாரி சார், சாரி. இவங்க பாட்டுக்கு டிவில ரிலே பண்ணிட்டு போயிட்டாங்க. வெளியில தலை காட்ட முடியல. மெடிக்கல் ஷாப்ல போய் தலைவலின்னா என்ன ஏதுன்னு கேட்காம காண்டம் பேக்கெட் தூக்கி கையில கொடுக்குறான். இதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம். இவங்க தான் காரணம். ஓகே சாரி. இப்படி சொன்னா எப்படி? ஓகே சாரி. சாரி. போதுமா? ஹலோ ஹலோ, இந்த சாரி எல்லாம் எனக்கு வேணாம். வேற என்ன வேணும்? என்ன லவ் பண்ணு. இப்படி பார்த்தா நான் 1000 பேருக்கு மேல லவ் பண்ணிருக்கணும். அந்த 1000 பேர்ல நான் மட்டும் தானே ஒன்ன லவ் பண்றேன், அதுவும் 6 மாசமா. உனக்கு புரியாதா? உனக்கு மட்டும் புரிஞ்சிருச்சா? யோ போயா. போயானா இந்த மாதிரி உன்னால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு பாதிக்கப்பட்டவனா. எனக்கு ஏதாவது வழி சொல்லு. என்ன வழி? லவ் பண்ணு. அந்த பொண்ணை எடுத்து இல்லன்னா ஏண்டா முன்னாடி இடுப்பு கிழிட்டு போற? ஏய், அத பாரு, அந்த பொண்ணு தான் கிழிட்டு போறா. ஏய், பொம்பளை இடுப்பு பொம்பளை எதுக்குடா கிள்ளுவா? அந்த பாரு, நான் சொல்றது உண்மை. ஏய். ஹாய் வியூவர்ஸ், உங்கள் உஷா. இந்த வாரம் காதல் டும் டும் ப்ரோகிராம்ல உங்களை சந்திக்கிறதுல பிரியா, அந்த உஷாவோட Dress, jewels எல்லாம் கவனிச்சியா? எல்லாமே ஸ்பான்சர் தான். நம்மளும் அதே சேனல்ல தானே ஒர்க் பண்றோம். நமக்கு ஏதாவது ஸ்பான்சர் கிடைக்குதா? ஏய், அப்படி இல்லடி. அவ பண்ற ப்ரோகிராம் தான் ரேட்டிங்ல நம்பர் 1. அவளால ப்ரோகிராம் நம்பர் 1 இல்ல, எல்லா நம்பர் 1 ப்ரோகிராம்லயும் அவ இருப்பா. ஏன்னா எம்டிக்கு அவளுக்கு அப்படி ஒரு. ஹலோ உஷா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ்ங்க. இவ தான் ரொம்ப அழகாண்டி. ஆமா, நீங்க என் பேர் கேட்கவே இல்லையே. சாரி, பேரு சொல்லுங்க. குரு. குரு சார், நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? ஆமா. யாரு? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். எனக்கு தெரிஞ்சவங்களா? உங்களோட தான் சேனல்ல ஒர்க் பண்றாங்க. ரொம்ப அழகான பொண்ணு. யாரு சொல்லுங்க. பிரியா. பிரியா? பிரியாவை லவ் பண்றீங்களா? ஆமாங்க. பிரியாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
அவ யாரையும் லவ் பண்ண மாட்டா. இல்லைங்க உண்மைதான். நாங்க இந்த பாருங்க அவ அவங்களே இங்க தான் கையில இருக்காங்க. இந்த கிடைச்சா- பேசுங்க, இந்த பிரியாட்ட பேசுங்க. ஹலோ, உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப வெக்கப்படுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நாளைக்கு நான் சேனலுக்கு எப்படி போவேன்? எவ்வளவு பெரிய அசிங்கம் பண்ணிட்டேன். ரொம்ப பேசாதீங்க. நீங்க எனக்கு பண்ண அசிங்கம் இதை விட அதிகம். நான் என்ன செஞ்சேன்? இது என்னது இது? சீ. ஒரு பொண்ணுகிட்ட இப்படி ஒரு போட்டோவை காட்டுறியே, உனக்கு விவசாயம் இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க. நானா? ஆமா, என்ன நானா? ஒண்ணுமே தெரியாம கேட்டா எப்படி? ஹலோ ஃப்ரெண்ட், நீங்க வாங்க. போன தடவை 6 மாசம் இல்ல, இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னால யோ டாய்லெட் எங்க இருக்கு போயா? ஹலோ 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 சார், சார், நில்லுங்க. என்ன சார்? ஹியூமன் பாம் நடமாட்டதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஹியூமன் பாமா? என்கிட்ட ஜண்டு பாம் கூட கிடையாது சார். அவசரமா ஒழுங்கு பாக்கெட்ல என்ன இருக்கு? எடுங்க. என்ன அது பணத்துக்கெல்லாம் சத்தம் போடுது? இந்த பாக்கெட்ல ஏதோ சவுண்ட் வருது பாருங்க. எடுங்க. வெறும் தாளுதான் இருக்குது. சொன்னா கேளுங்கய்யா. சவுண்ட் வருது பாருங்க. யோ, சட்டையில ஒண்ணு இல்லையா? போதுமா? ஒண்ணு இல்லையா? உனக்கு போடியா? என்ன? பாருங்க. வெளில எடுங்க. யோ, எடுங்க. போன் தாயா இருக்கு. அந்த சைடுல ஏதோ சவுண்ட் வருது பாருங்க. எடுங்க. எடுங்க. கீ செயின்யா? இங்க இருந்து சவுண்ட் வருது பாருங்க. எடுங்க. வீட்டுல வேற ஒண்ணும் இல்லையா? அட எடுங்க இப்ப சார். என்ன? என்னவா? எடுங்க ஒரு சொல்றேன். பேண்டையும் கட்டி பார்க்கணும் அவ்வளவுதானே? இந்த பாரியா, இந்த பாரியா, இந்த பாரு. நல்லா பாரு, நல்லா பாரு. Candid. ஏய், கேமரா. You guys are watching just for fun. Sorry sir. Come on, let's go. அப்ப நாடே பார்க்க போதா? ஏய், ஏய், நீ ஏன் நான் ப்ரோகிராம் பண்ற இடமா பார்த்து பார்த்து வந்து நிக்கிற? நீ ஏன் நான் நிக்கிற இடமா பார்த்து பார்த்து வந்து ப்ரோகிராம் பண்ற? ஐயோ, கொல்றானே. இப்போ என்ன பண்ணணும்ங்கற? நீ என்ன லவ் பண்ணணும். போடா டேய். பிரியா, இந்த பாரு, உன்னை தேடி நானும் வரல, என்ன தேடி நீயும் வரல. ஆனா நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்? ஏன்? அது உனக்கு புரியுதா? இரு 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 இரு. ஐயோ, என்ன இது? ஐயோ, இது நான் வாங்கல. நாங்களா தான் சொல்றேன், நீ வாங்கல, திருடி இருக்க. ஏய், அந்த பொண்ணு தான் தேடி இந்த பேக்ல போட்டு போயிருக்கா. 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க. அவங்க போய் சொல்றாங்களா 10 ரூபா சாக்லேட்டா? நீ வா, தூக்கி அவனை. பிரியா, பிரியா. நம்ம ப்ரோக்ராம் முடியிற வரைக்கும் இவங்க தான் நமக்கு காஸ்டியூம் ஸ்பான்சர் பண்ண போறாங்க. ஓ, thank you. வெல்கம். குரு, யா, 1 minute. கொஞ்சம் ரகு, இவங்க ஸ்பான்சரே எனக்கு வேண்டாம். வா போயிடலாம். ஏன் என்னாச்சு? ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் என்னால அளவு கொடுக்க முடியாது. ஏய், அது அவங்களோட தொழில். நீ பயப்படாத. அவன் என் ஃப்ரெண்டு, நீ ரிலாக்ஸ்ட் அளவு கொடுக்கலாம். வேண்டாம். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? 19. Yeah, you can go. குரு, Yeah. பிரியா என்னோட தங்கச்சி மாதிரி. மை ஃப்ரெண்ட் குரு. Hi. ஹாய். ஒமேலே முடிச்சு நீ சேனலுக்கு வந்துரு. ஓகே, பை குரு. Bye. என் அளவு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 34, 25, 36. எங்களால ரெடிமேட் அளவெல்லாம் வச்சு தைக்க முடியாது. எங்களுக்குன்னு சில பாலிசி இருக்கு. எங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காஸ்டியூமுக்கும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்றோம். அதுக்குண்டான ப்ரமோஷன் வேணும். டச் பண்ணாம அளவிடு. டச் பண்ணாம. I'll try. 34.7. .3. Yeah, you are done. You can go. பொறுக்கி.